This video is sponsored by SPO Digital Marketing. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கிற வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதிலே வந்து நம்ம கற்றுக்கவும் செய்யலாம், ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணவும் செய்யலாம். அது எப்படின்னா, ஒருத்தங்க வந்து இதில் ஜாயின் பண்ணுறது மூலயமா கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த கோர்ஸை நம்ம படித்து மினிமம் 1500லேருந்து மேக்ஸிமம் 21,000 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க 9994104160. இந்த நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணினா அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மதிஹேமா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவல் மிக்சர் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒவ்வொரு பொருளாக நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நிலக்கடலை எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலை. எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு கப்பு நிலக்கடலை எடுத்திருக்கேன். இது வந்து வறுக்காத கடலை, பச்சைக்கடலை. இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து ஒரு அரிப்பிலையோ இதுலேயோ சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு பொரிச்சு வரும்போது எங்கேயுமே போகாது, எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்படி லைட்டாக அப்படியே ஆட்டியே நம்ம வந்து பொரிச்சிடலாம். இதில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து ஒரு அரிப்பி யூஸ் பண்ணியிருக்கோம். அரிப்பி இல்லைன்னா என்ன, உள்ளே கொஞ்சம் செதறும், வேறு ஒன்றும் இல்லை. இது நல்லா பொரியட்டும். கொஞ்சம் இப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இங்கே பார்த்தீங்களா, பொரிஞ்சு வரும்போது அந்த வெடிக்குதா பாருங்கள், வெடிக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க, மேலே தெரிச்சிடும். இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இது வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை வந்து நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஃபில்டரில் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா நிறைய எண்ணெய் இருக்கும், அதனால தான் ஃபில்டரில் போட சொல்கிறேன். சும்மா வச்சிங்கன்னா அந்த மாதிரி எண்ணெய்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிடும். இது வந்து பொரிக்கடலை, பொட்டுக்கடலைன்னு கூட சொல்லுவாங்கள்ல, அதுதான். இது வந்து அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிடும் எண்ணெயில். அதனால் நம்ம சல்லடையில் போடும்போது அது பாட்டுக்குள்ளே இருக்கும். ரொம்ப நேரம்லாம் பொரிய வேண்டாம், கொஞ்சம் நேரம் பொரிஞ்சாலே போதும். ரொம்ப பொரிய விட்டோம் அப்படின்னா கருக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு கருகாமல் இருக்கும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களாம் சிம்மில் வச்சு எதனாலும் பண்ணுங்கள், உங்கள் மேலே தெரிக்காமலும் இருக்கும். பார்த்தீங்களா, பபுள்ஸ் அடங்கிடுச்சா? இது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். தோலோடு சேர்த்துக்கோங்க, இதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பார்த்தீங்களா, நல்லா சவுண்டு கேட்குதா? இந்த சவுண்டு போகிற அளவுக்கு நம்ம வந்து பொரிக்கணும் பூண்டு. இந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மெல், நல்லா அரோமா கொடுக்கும், நல்ல டேஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த அளவுக்கு பொரிஞ்சு வர்ற நேரத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த இருக்கா, இந்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கோ, அதனால் தள்ளி நின்றுக்கோங்க. பார்த்தீங்களா, அந்த பப்பு சடங்க ஆரம்பிச்சிருச்சா? அப்போ இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த கலக்கலாம் கேட்குதா? நல்லா எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க, அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் எண்ணெயை கூட ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அவல் போட போகிறோம், அவல் வந்து உடனே உங்களுக்கு பொரிஞ்சிடும். அதனால் எண்ணெய்க்கு வந்து ஹை ஃப்ளேம்லலாம் வச்சுருக்கணுன்ற கிடையாது, லோ ஃப்ளேமில் வச்சுருக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம், உங்களோட அவலோட இதை பொறுத்து. நான் வந்து கெட்டி அவல் எடுக்கல, நைஸ் அவல் தான் எடுத்திருக்கேன், அதனால் நான் ஆஃப் பண்ணிட்டேன். நான் வந்து இந்த ரெட் அவலையும் வந்து
பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பொரிச்சு எடுத்து வச்சது எல்லாமே எடுத்துருக்கோம். எல்லாமே ஈக்குவல் ரேஷியோ. 1 கப்பு பொரிக்கடலை, 1 கப்பு நிலக்கடலை, 1 கப்பு வெள்ளை அவல், 1 கப்பு ரெட் அவல், அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு பூண்டு பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ கொஞ்சோலாம் காயப்பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சோலாம் காயப்பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் போல் மஞ்சள் தூள். ரொம்ப வேண்டாம், ரொம்ப கம்மியாக ஒரு 1/4 ஸ்பூன் இல்லைன்னா 1/4க்கு கொஞ்சம் கூட மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வத்தல் பொடி வந்து நல்லா ஓரளவுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்களா, நான் வந்து காஷ்மீர் வத்தல் எதுவும் சேர்த்து அரைச்சதுனால நான் கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ சால்ட் சேர்ப்பீங்கன்ட்டு. எனக்கு இந்த அளவுக்கு சால்ட்டு போதும், நான் சேர்த்துக்கிட்டேன். இதை வந்து லைட்டாக அப்படியே நீங்கள் வந்து டாஸ் பண்ணி விட்டாலே போதும், அதுவே மிக்ஸ் ஆகிடும். பார்த்தீங்களா எவ்வளோ மொறுன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா? இதை நல்லா டாஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா இதில் உள்ள எல்லாமே அப்படியே ஒன்றா சேர்ந்து வந்துடும். வத்தப்பொடி, உப்பு, மஞ்சள் எல்லாமே இங்கே பார்த்தீங்களா சேர்ந்து வந்துடுச்சா? இதுதான் வந்து அவல் மிக்சர். இது அப்படியே வந்து நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் ஒரு டீக்கு சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது ஹெல்த்தியாக ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சா, இது கொஞ்சம் எண்ணெயில் சேர்த்ததுனால அன்ஹெல்த்தியாகவே இருந்தாலுமே எல்லா பொருளுமே ஹெல்த்தியான ஐட்டம் தான். அதனால் இது ஒரு மாதத்தில் 1 டைம் வந்து செஞ்சு கொடுத்துக்கலாம். மேலும் இதே மாதிரி வீடியோ வேணுன்னா மதிகேமா யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.